இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுகிறது. அதற்காக ஸ்தோத்திரம். வார்த்தை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா, நான் மாறினால். கொஞ்சமா ஆமேன் வருது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான் மாறினால். இந்த இதோட வந்திருந்தேன் நேற்று ஆயத்த ஜெபத்துக்கு. ஆயத்தம் இல்லாமல் நம்ம ஊழியத்தை செய்யவே முடியாது. ஆயத்த நாளின் போது அப்படின்னு வேதத்தில் அநேக இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். அப்போது ஆயத்த நாளில் ஆண்டவர் மகிமையாக உறுதிப்படுத்தினார். அவள் பேசும் போதும் அந்த வார்த்தை வந்தது, ஷேரன் சொல்லும் போதும் அந்த வார்த்தை வந்தது. அப்போது கர்த்தர் என்ன விரும்புகிறார்னா, நான் மாறினால். ஆமென். சத்தமா சொல்லுங்களேன். நான் ஹல்லேலூயா. மாறினால். ஆமென். இப்போ தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். ஆமென். நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னு தேவன் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென், ஆமென். கரங்களை அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் மாறினா என் சூழ்நிலையே மாறிடும். சொல்லுங்க, நான் மாறினா என் சூழ்நிலையே மாறிடும். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஒரு மனுஷன் ஒரு மனுஷி மாறும்போது அவங்க கூட சம்பந்தமா இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 80 பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சும்மா ஒரு குத்து மதிப்பா ஃபேமிலி, ரிலேஷன்ஸு, அப்புறம் சமுதாயம், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நபர்கள், இப்படி ஒரு குறைந்தபட்சம் 80 பேர் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த டிராஃபிக்லலாம் காலையில் போகும்போது பாருங்கள், யாராவது ஒருத்தர் அசிங்கமான ஒரு லாங்குவேஜ், ஃபில்த்தி லாங்குவேஜ் பேசுவாங்க. அந்த நாள் ஃபுல்லாக அந்த வார்த்தையை கேட்டோம் நம்மளுக்கு எல்லாமே நெகட்டிவாகவே நடக்கும். காலையில் டிராஃபிக்கில் ஏதோ பக்கத்தில் போயிருக்கோம், இடிச்சிருக்கோம். அது என்னவோ நம்ம ஆட்கள் இடிச்சா இஷ்டத்துக்கு யாரை வேணால் என்ன வேணால் பேசிடலான்னு பேசுறது. இதெல்லாம் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா. சப்போஸ் அந்த வார்த்தை அன்னைக்கு பேசப்படலை, என்னப்பா பார்த்து போகக்கூடாதா? இல்லைன்னா சாதாரணமாக சரி போங்க போங்க, ஏதோ ஒன்று சம்திங், எதுவுமே பேசாமல் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டா கூட போதும். ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த நாள் அந்த நபருக்கு அவங்களோட கூட சேர்ந்து எல்லாருக்குமே அது ஒரு பிளஸ்ஸிங்காக இருக்கும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. நல்ல கார் வாங்கிட்டு காருக்கு பின்னாடி இயேசுவே ஆண்டவரெல்லாம் போட்டுட்டு ஏதாவது டிராஃபிக்கில் பிரச்சனை இறங்கி நின்று சண்டை போட்டிங்கன்னா யார் நாம் அங்கே தூஷிக்கப்படும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஆமென். நம்ம மாறணும். ஆமென். நான் மாறினால். சத்தமா சொல்லுங்க. நான் மாறினால். The first and foremost thing in the Christian life to change your character. ஆமென் சொல்லலாமா? ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் ஒரு மனுஷன் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறான்னா, அவங்க கேரக்டர், அவங்க குணாதிசயம் மாறணும்னு எதிர்பார்க்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் மாறினால்னா என்னங்க? நான் மாறணும், என் குணம் மாறணும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென். அடிக்கடி சொல்வேன்ல, ஆண்டவருக்கு மற்றதெல்லாம் ரொம்ப ஈஸி. தாவீதை சின்ன வயசுலேயே அபிஷேகம் பண்ணாரு, சின்ன வயசுலேயே அவர் ராஜாவா நிற்க வச்சிருக்கலாம். ஆனால் அவ்வளோ வருஷம் ஏன் வெயிட் பண்ணார்? 33வது வயசுல தான் அவர் யூதாவுக்கே ராஜாவாகிறார். 40 வயசுல தான் சமஸ்த இஸ்ரவேலுக்கே ராஜாவாகிறார். ஸோ அந்த பீரியடில் என்ன செய்தார்னா, தாவீதின் குணாதிசயத்தை, ஒவ்வொரு குணாதிசயத்தையும் மாற்றினார். ஆமென். ஆமென் சொல்லலாம். கேரக்டர் சேஞ்ச் இஸ் a long process. ஆமென். ஆமென். சில பேர் சொல்கிறாங்களே, என்னத்த பைபிளில் தூக்கிட்டு போகிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க, ஆனால் வீட்டில் எதுவுமே நடக்கிறது இல்லையே, எதுவும் ஒழுங்காக நடக்கிறது இல்லையே. ஏன்னா மாற வேண்டியது இன்னும் மாறலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? 3 விஷயங்கள்ல மாற்றம் வேணும். ஏன்னா வேர்ட், தாட்ஸ் அண்ட் டீட். சத்தமாக சொல்லுங்கள். வேர்ட், தாட்ஸ் அண்ட் டீட். அதாவது வார்த்தை மாறணும், எண்ணங்கள் மாறணும், ஆக்ஷன் செயல்பாடுகள் மாறணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னது வார்த்தை. ஆமே. எண்ணங்கள், தப்பு தப்பான எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், யாராவது உள்ள வந்து யாரையாவது பார்த்தா மனசுக்குள்ள தோன்ற எண்ணங்கள், உங்கள் ஹார்ட்டை ஆண்டவர் பார்க்குறார். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா?
சாமுவேல் தாவீதை அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நீ ஒருத்தன் எனக்காக அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. பேரை சொல்லலை, ஊரை மட்டும் சொல்லியிருக்காரு. ஆமேன்னு சொல்லலாம். சில நேரம் பேரை சொல்லி ஊரை சொல்லி அட்ரஸே சொல்லி கொடுப்பாரு. சில நேரம் ஊரை சொல்லிட்டாரு, மனுஷனோட பேரை சொல்லலை. போயிட்டார் ஒரு பாட்டுக்கு போயிட்டு அபிஷேகம் பண்ண குப்பியில் எண்ணெயெல்லாம் ஊற்றிக்கிட்டு சேனம் கட்டிட்டு, அந்த காலத்தில் ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊர் போகணுன்னா நாள் கணக்காக ட்ராவல் பண்ணணும். நைட் அண்ட் டே ட்ராவல் பண்ணி போயிட்டார். இப்போ அவங்க வீட்டுக்கும் போயாச்சு. உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுன்னு சொன்னார். பிள்ளைங்கள்லாம் வந்தாச்சு. முதல் பையனை பார்த்தோன்னா அவன் ஜைஜான்டிக்காக வட்ட சாட்டமாக சூப்பராக இருக்கான். அவன் தான் ராஜானா அல்டிமேட் ராஜா இவன் தான் அப்படின்ற எல்லா பிக்சரைசேஷனும் அவனுக்கு அப்படியே இருக்குது. ஃபிசிக்கலாக அவன் அப்படியே பக்காவாக இருக்கான். உடனே ஒரு என்ஸ்டார் சூப்பர் ராஜா, நல்ல ராஜா இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டான்னு எந்திரிச்சு அவர் போய் பார்க்குறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முகத்தை பார்க்குற, நான் இருதயத்தை பார்க்குறேன், அந்த இருதயம் எனக்கு ஏற்றது இல்லைன்ட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாம். ஹல்லேலூயா. அப்போ இருதயத்தில் என்ன இருக்குதுன்னா குணநலன்கள் இருக்குதுங்க. நம்ம குணாதிசயம் எங்கே வெளிப்படும்னா நம்ம தாட்ஸில் வெளிப்படும். தாட்டுனோன்னு நம்ம இங்கே நினைப்போம், தாட்டு இங்கேருந்து வருது தெரியுமா? ஹல்லேலூயா. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தில் தோன்றுகிறதா வாயா வெளியில் வருது. சில பேர் தோன்ற எல்லாத்தையும் பேசிடுவாங்க, பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. சில பேர் என்ன தோன்றினாலும் அமைதியாக வாய்க்கு போடுங்க பூட்டுன்னு ஜிப்பு போட்டு அமைதியாக இருந்துட்டு காரியத்தை சாதிச்சிருவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதுக்காக எதுவுமே பேசக்கூடாதாங்க அப்படிலாம் கிடையாது. பேச வேண்டிய நேரத்தில் பேச வேண்டியதை தெளிவாய் பேசணும். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அல்லேலூயா. ஆமென். எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 1 பேதுரு 3:4. அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. எல்லாம் சொல்லுங்க, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. சத்தமா சொல்லலாமா எல்லாரும்? இருதயத்தில், எல்லாம் இருதயத்தில் கை வச்சு, இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. ஹல்லேலூயா. வெளியில் ஃபிசிக்கல் எப்படி அப்பியரன்ஸ் பார்ப்பாங்க? நல்லா ஆள் வாட்ட சட்டமாக இருக்கா, நல்ல கலராக இருக்கா, நல்லா 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 ட்ரெஸ் பண்ணி இருக்குதா, நல்லா அப்படி இருக்கா இப்படி இருக்கா அப்படின்னு இங்கிலீஷ் பேசுதா தப்ஸ் புஸ்ஸுன்னு அப்படின்லாம் பார்ப்பாங்க. அப்போ தான் வேலைக்கு சேர்த்துக்குவாங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? ஒரு தடவை எங்கள் ஸ்கூலில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, ஒரு மேடம் மேச்சி. எங்கள் ஸ்கூலில் எல்லாம் ரொம்ப ஃபேஷனாக இருப்பாங்க எல்லாரும். அவங்க ரொம்ப பட்டிக்காடு மாதிரி வந்திருந்தாங்க. நல்லா அருக்காணி ஜடன்னுவாங்களா, அப்படி பின்னி அப்படி தொங்குது. நல்லா பயங்கரமாக ரொம்ப டார்க். இல்லை அவங்க லேடி தான் போட்டு வச்சு எப்படி ரொம்ப ஒரு ரொம்ப கிராமத்தில் பொண்ணுன்னா எப்படி இருக்கும், அதை விட ஒரு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி படிக்காதவங்க அப்படி அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் வந்தாங்க. ஸோ கூட இருக்கிற டீச்சர் என்ன பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது போலன்ட்டு கொஞ்சம் சவுண்ட் ஏற்றி பேசி கொஞ்சம் ஏதோ பிரச்சனை ஆகிடுச்சு அவங்களுக்குள்ள. பிரச்சனை ஆனது தான். அந்த அம்மா பேசிச்சு பாருங்கள் இங்கிலீஷு, செம்மையாக பேசுகிறாங்க இங்கிலீஷு. இங்கிலீஷ் மட்டும் இல்லை, ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹிந்தியும் இங்கிலீஷும் அப்படி பேசுகிறாங்க. ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் பார்த்தா இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்றதான் தோணுது. நம்ம ஊர் பாஷைனா பேக்கு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்க பேசுகிற பேச்சை பார்த்தா நம்மெல்லாம் அசந்து போயிடுவோம். பல பட்டங்கள் படிச்சுக்கிட்டு பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே தான் சிபிஎஸோட அந்த ஒரு ஸ்ட்ரீமே ஒர்க் பண்ணுறது. அந்த அளவுக்கு அந்த லேடிக்கு இன்ஃப்ளூயன்ஸ். இந்த கதை ஒருத்தவங்க சொன்னாங்க, அவங்க பார்த்துட்டு இந்த லேடி பார்த்தீங்களா இவங்க இப்படிலாம் ஆச்சுன்னு சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? நோபடி வில் see the inner heart. உள்ளே இருக்கிறது மறைஞ்சிருக்கும், வெளியில் இருக்கிறதா மனுஷனுக்கு தெரியும். அநேகர் வாழ்க்கை வெளியில் சிரிச்சுக்கிட்டு உள்ள அழுதுகிட்டே இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? வெளியில் சிரிக்கிற உள்ள அழறான்ற மாதிரி இருக்கும். இருதயத்தில் இருக்கிறது மறைந்திருக்கும். அது என் தேவாதி தேவனுக்கு மாத்திரமே வெளிப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அநேகருக்கு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்க இருதயத்தை அப்படியே பேசிடுவார். எல்லாம் கண்ணீரோடு தான் போவாங்க. கண்ணீரோடு எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நினைப்பாங்க. இது எனக்கு எப்படி தெரியும்? ஆவியானவர் சொன்னதுனால தெரிஞ்சது. அவருக்கு மட்டும்தான் அந்த இன்னர் ஹார்ட்டை தெரியும். சொல்லணும்னா ஊழியக்காரனுக்கு சொல்லுவார். எல்லாத்தையும் சொல்ல மாட்டார். எல்லாத்தையும் குறி கேட்குற மாதிரி வரக்கூடாது. சொல்லணும்னா சொல்லுவார், அவ்வளோதான். ஆமேன்னு சொல்லலாம்.
ஹல்லேலூயா. அப்ப நம்ம குணாதிசயம் மாறணும்னு தேவன் விரும்புகிறார். குணாதிசயம் எப்பங்க மாறும்? 1 மாசம் ஆகுமா, 2 மாசம் ஆகுமா, 3 மாசம் ஆகுமா? சொல்ல முடியாது. ஒரு லெசன் டீச் பண்ண யோபுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? எவ்வளோ இழப்பு அவர் சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. என்ன லெசன் யோபு கற்றுக்கொண்டார்? இல்லைன்னா என்ன கனியை கொடுத்தார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். யோபு வாழ்க்கையில் அவ்வளோ பிரச்சனை, போராட்டம், சோதனை, நிந்தனை, அவமானம், வியாதி, வறுமை, வேதனை எல்லாம் இருந்துச்சு. எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் அனுமதிச்சார்? யார் சொல்லுங்கள், சத்தமாக சொல். யார் ஆரம்பிச்சது? கரெக்டாக சொல்ல ஆரம்பிச்சது யார்? 2 வாய்ஸ் கேட்டுச்சு எனக்கு. சரி, பொறுமை. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை தட்டுவோம்மா. ஹல்லேலூயா. எடுத்து வாசிப்போம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யாக்கோபு 5:11. யாக்கோபு ஜேம்ஸ் 5:11. இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே. ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாம். யோபுவின் பொறுமை அவர் வாழ்க்கையில எப்படி வந்துச்சுன்னா, அவ்வளோ பிரச்சனை உபத்திரவத்துக்கு அப்புறம் வந்ததுதான். ஒரு லெசன் ஆண்டவர் அவருக்கு டீச் பண்ணதுதான். ஒரு கேரக்டர் கர்த்தர் அவருக்குள்ளேருந்து டெவலப் பண்ணது தான் இந்த யோபுவனுடைய சோதனை. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் அந்த வாழ்நாளே எடுத்துக்குவார். சம்டைம்ஸ் வாழ்நாள் முழுசும் நிறைய கனிகள் நம்ம கொடுக்கறதுக்கு, ஒவ்வொரு கனியும் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு அனுமதிப்பார். ஆமேன்னு சொல்லலாமா? அந்த கனிகள் தான் வேற ஒன்றும் இல்லை, நம்ம குணாதிசயம். உங்க கேரக்டர், அந்த கனி தான் அந்த கேரக்டர். ஆமேன்னு சொல்லலாமா? நீதிமொழிகள் ஒரு நல்ல சூப்பரான வசனம் எடுத்து வாசிங்க. 25:4. நீதிமொழிகள் 25:4 வாசிப்போமா? வெள்ளி நின்று களிம்பை நீக்கிவிடு. அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? நல்லா கவனிங்க. வெள்ளி இருக்கு, இல்லைன்னா பொண்ணு இருக்கு. பொண்ணுன்னா என்ன? தங்கம் இருக்கு. அதுல களிம்பு இருக்கும் பாருங்க, தேவையில்லாத காரியம். அதை நீக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, புடமிடுவாங்க, கொகையில் போடுவாங்க. அது என்ன கொகைன்னா, நெருப்பு கொகையில் போடுவாங்க. தழல் போட்டு நல்லா நெருப்பில் எரிய விட்டு அந்த வெள்ளி தகன்னு மின்னும். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ தான் தட்டான் எடுத்து, இந்த காலத்தில் மிஷின், அந்த காலத்தில் ஹேமர், சுத்தியை வச்சு அடித்து அதுக்கு என்ன உடைமை? நல்ல உடைமை பிறக்கும். அப்போ ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எப்படி பார்க்குறாருன்னா, ஒரு ஜுவல்லாக பார்க்குறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஒருத்தர் தங்கமாக பார்க்குறாரு, ஒருத்தர் வெள்ளியாக பார்க்குறாரு. உங்களை நல்ல உடைமை பறக்க வைக்கிறது அவர் தான் தட்டான். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்லா தான் தட்டுங்க, கையை தட்டுங்க. ஆமேன். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உங்களை நல்ல உடைமையை ஆக்குறதுக்கு ஷேப் பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு? ஹீஸ் ஷேப்பிங் யூ. அந்த ஷேப் பண்ணுறது இருதயத்துக்குள்ள, நாட் ஃபிசிக்கல், உள்ள இருதயத்தில். அவர் ஷேப் பண்ணுறது என்னன்னா, களிம்பை நீக்குவார், தேவையற்ற காரியத்தை எல்லாம் நீக்குவார். அதுதான் குணாதிசய மாற்றம். ஆமேன்னு சொல்லலாமா? யோபு சொல்றாரு, அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். யோபு 23:10. யோபு 23:10 செகண்ட் பார்ட்ல வருது பாருங்க. வேகமா கொஞ்சம் போட்டா நல்லா இருக்கும். யோபு 23. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சில நேரம் சில சோதனைகள் கீழே இருந்தாலும் ஒண்ணுதான் ரிசல்ட். அது வெளியில வரும்போது பொன்னாய் வரும். அது வெளியில வரும்போது சுத்த வெளியாய் வரும். களிம்பு நீக்கப்பட்ட ஒரு சுத்த வெளியாய் வரும். அதுக்குள்ள குணாதிசயம் மாற மாற மாற. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவையற்ற குணாதிசயத்தை நம்ம கிட்ட இருந்து நீக்குவாரு. ஒருவேளை நீங்க கோபக்காரனா இருக்கலாம், கோபக்காரியா இருக்கலாம். அந்த கோபத்தை ஆண்டவர் எடுப்பாரு பாருங்க. ஹல்லேலூயா. சில பேரை, சில நபர்களை நம்ம வாழ்க்கையில வச்சு குத்துன்னு குத்தி
பெனினால் இல்லைனாலும் அண்ணாள் இல்லை, சாமுவேல் இல்லை, பெனிலாளுக்காக ஸ்தோத்திரம்னு சொன்ன மாதிரி. ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நிறைய சில பெனினாள்கள்லாம் ஆண்டவர் அனுப்புவார். ஆமே. அவங்க குத்து அந்த டைமுக்கு ரொம்ப வலிக்கும். ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தா அவங்கள நினச்சி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமே. ஹல்லேலூயா. அப்போ இப்போ குத்தும் போதே தெரிஞ்சு, ஓகே இதுங்க குத்துதா, ஒரு நாள் இது நல்லதா ஆண்டவர் மாற்றி தருவார். யோசேப்பா தான் சொன்னார், நீங்கள் தீமை செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் மாற பண்ணினார். ஆமென். அவர் எதுவும் ரிவெஞ்ச் எடுக்கலை. அவர் விட்டார். நீ செஞ்ச தீமையெல்லாம் போதும், பரவாயில்ல. கூட பிறந்த சகோதரிகளை விட்டார். ஆனால் கர்த்தர் எனக்கு இருக்கிறார், அது போதும்ப்பா. அவர் எனக்கு நன்மையாய் மாற பண்ணிட்டார் எல்லாத்தையுமே. எத்தனை பேர் ஆமென், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க மேல ஆண்டவர் ஒரு ஃபோக்கஸ் வச்சிருக்கனால தான், உங்க குணாதிசயத்தை மாத்தணுன்றதால தான் உங்களுக்கு நல்ல சபையை கர்த்தர் காமிச்சு, நல்ல வார்த்தைகளை உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் போஷிச்சு சொல்லி கொடுத்து உங்களை நல்ல டிசைனா மாத்த விரும்புறார். ஆமென் சொல்லலாம். ஒரு மொபைல் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசைன் இருக்கு. அது தயாரிக்கிறவங்க அவங்க இஷ்டப்படி அவங்க விருப்பப்படி அதை டிசைன் பண்ணி உருவாக்குறாங்க. அப்போ நீங்கள் உயிருள்ள நீங்களும் நானும் அவரோட விருப்பப்படி டிசைனில் உருவாகணும்னு தேவன் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்மளை ஆண்டவர் டிசைன் பண்ணி நம்மளை நடத்துகிறது மகிமையான காரியம். 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். 1, என் குணாதிசயத்தை நான் முதல்ல அறியணும். ஆமென் சொல்லலாம். எனக்குள்ள என்ன குணங்கள்லாம் இருக்கு அப்படின்றத நான் என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் என்னன்னா, நான் தான் கரெக்டு, நான் தான் பர்ஃபெக்டு, வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேஸ்ட்டு. நிறைய பேரோட எண்ணங்கள் அப்படிதான் இருக்கு. நான் தான் கரெக்டு, என் கூட வேலை செய்கிற எல்லாருமே வேஸ்ட்டு. நான் தான் கரெக்டு, என் சபையில் இருக்கிற எல்லாருமே வேஸ்ட்டு. இப்படின்ற எண்ணம் தான் இருந்துச்சுன்னா உங்களை ஆண்டவர் செதுக்க முடியாது. He can't shape you. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? எனக்குள்ள என்ன பிரச்சனை இருக்கு, எனக்குள்ள நான் என்ன மாறணுன்றத அறிந்து கொள்ளணும். எப்படிங்க தெரியும்? ஒரு கேரக்டர் எல்லாமே ஹேபிட்ல வர்றது தான் கேரக்டர். ஆமென்னு சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. ஆமென்னு சொல்லலாமா? ஹேபிட் தான் கேரக்டரா மாறுது. உதாரணத்துக்கு இவர் நைட் ஆனால் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட்ருவாருங்க, டைமுக்கு தூங்கிடுவார் அப்படின்றது ஹேபிட்டு. ஆமென்னு சொல்லலாமா? ஒவ்வொரு நாளும் டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு பெட்டுக்கு போகிறது ஒரு ஹேபிட்டு. கொஞ்ச நாள் கழிச்சு அது என்ன ஆகும், கேரக்டராகவே மாறிடும். அவர் இவ்வளோ நேரம்லாம் முழிச்சிருக்க மாட்டார், அவர் என்ன தூங்கியிருப்பார், அவர் சாப்பிட்டு தூங்கிடுவார். அதுதான் அந்த மனுஷன், அவர் கேரக்டரே அவ்வளோதான். இவங்க இருக்காங்க, காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு இவர் ஜாகிங் போவார், ஹேபிட்டு. கொஞ்ச நாள் நம்ம ஃபிசிக்கலாக என்ன சொல்கிறாங்க, சைக்காலஜிக்கலாக என்ன சொல்கிறாங்கன்னா, 21 நாள் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு ஹேபிட்டாக மாறிடும். அப்போ அத்தனை நாள் வாக்கிங் போயிட்டு இல்லை ஜாகிங் போயிட்டு இருந்தால் அது கேரக்டராகவே மாறிடும். இத்தனை மணிக்கு இந்த மனுஷன் கண்டிப்பாக ஜாகிங் போயிட்டே இருப்பார், அது அவருடைய கேரக்டர். எத்தனை பேருக்கு விளங்குச்சு? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு ஹேபிட்டும் பின்னாடி என்னவா மாறப்போகுது? நல்லா 10 மணி வரைக்கும் தூங்கி எந்திரிச்ச பெட்ஷீட்டை மடித்து வைக்காம, நிறைய பேர் சிரிக்கிறாங்கன்னா, துணியை ஒழுங்காக துவைக்காம, வீட்டை சுத்தமாக பார்த்துக்காம ஏதோ நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க. அது பின்னாடி என்னவா மாறிடும்னா உங்கள் கேரக்டராகவே மாறிடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆண்களுக்குன்னு பெண்களுக்கே சொன்னால் தப்பு இல்லை. ஒரு வண்டியை கொடுக்குறார் ஆண்டவர். அன்னைக்கு கூட சொன்னேன், ஒரு வண்டி ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா வண்டி, கம்ப்யூட்டர், மொபைல். இதெல்லாம் அப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே. ஸோ ஏதோ ஒரு பொருளை அவங்க நம்பி கொடுக்குறாருன்னா அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அதை சும்மா தூக்கி போடுறது, லேசாக வைக்கிறது. உங்கள் வண்டியை அழுக்காக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் எப்படிப்பட்டதாக தான் இருக்கும்? அழுக்கானதாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக சொன்னால், ஒரு காரை எப்படி ஒரு மனுஷன் பார்த்துக்கிறானோ பொண்டாட்டியை அப்படி பார்த்துக்குவான். ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். உண்மையா இல்லையா? நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன்.
காரோ இல்லை வண்டியோ பைக்கோ உங்களுக்கு என்ன இருக்கோ அது எப்படி சில பேர் நல்லா தொடச்சி எனக்கு தெரியும். விஐபிஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். பெரிய விஐபி வெளில நின்று கார் தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க, உள்ளே துடைப்பாங்க, உள்ளே பெருக்கி எடுப்பாங்க, நீட்டாக வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. தப்பு இல்லை, நல்ல குணாதிசயம். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நம்ம குணாதிசயம், நம்ம ஹேபிட் என்னவா மாறுதுன்னா குணாதிசயமாய் மாறுகிறது. அப்போ நம்ம ஹேபிட்டை சரி பண்ணோம்னா நம்ம கேரக்டர் என்ன செஞ்சிடும்? சரியாயிடும். தொட்டதுக்கெல்லாம் கோவம் வருது, ஒரு ஹேபிட்டு பின்னாடி என்னவா மாறிடும்? அந்த மனுஷன் கோவக்கார மனுஷங்க. மனுஷன் பேசுவானா அவங்கிட்ட? வாயை திறந்தாலே கோவப்படுறான். என்னவா மாறிடுச்சு? இப்போ கேரக்டராக மாறிடுச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. சில பேர் எப்போ பாரு பஞ்சப்பாட்டு பாடுவாங்க, உள்ள கட்டுக்கட்டாக வச்சுருப்பாங்க, இல்லைன்னா பேங்க்கில் வச்சுருப்பாங்க. எப்போ கேட்டால் காசு இல்லை, எப்போ கேட்டாலும் இல்லை. நீ வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொன்னா அது இல்லாமே தான் போயிடும். ஆமேன்னு சொல்லலாமா? இல்லைன்னா கூட இல்லைன்னு சொல்லாதீங்க, அதுதான் விசுவாச அறிக்கை. இல்லைன்னா எப்படிங்க இல்லாமல் சொல்லாமல் இருக்க முடியாது? வரும் அப்படின்னு சொல்லுங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லணும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லணும். எப்போ பார் சில பேர் அப்படி பர்ஸை திறந்து பாரு, என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்புறம் ஒன்றும் இல்லாமே போயிடும். ஆமேன்னு சொல்லலாமா? சில காரியங்கள் நம்ம குணாதிசயத்தை மாற்றணும்னா ஹேபிட் மாறணுங்க. நம்ம நடத்த, நம்ம சில காரியங்கள் இதுதான் கரெக்டாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமே அது தப்பு, அது தெரியணும் நமக்கு. ஆமேன்னு சொல்லலாமா? இந்த ஹேபிட் எங்கேருந்து வருதுன்னா ஹெரிடிட்டிலேருந்து வருது. எல்லாம் ஹெச். ஹல்லேலூயா. கேரக்டர் மாறுறதுக்கு ஹேபிட் மாறணும். ஹேபிட் எங்கேருந்து வருது? ஹெரிடிட்டிலேருந்து வருது. ஹெரிடிட்டினா அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, என்ன சொல்கிறது, எல்லா உறவு முறைகள் அத்தை மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கிட்டேருந்து வருது. ஹேபிட் எல்லாம் அங்கேருந்து வருது. எங்கள் அப்பா அப்படி இருப்பார், மிலிட்ரி மேன் தான் அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தேன் சில பேர்ட்ட. அவர் உள்ளே வந்தோடனே தண்ணி கொடுக்கணும், தண்ணி கொடுக்கலன்னா அவ்வளோதான், உள்ளே போயிடுவார். காலையில் எழுந்தோடனே அவர் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஷேவ் பண்ணுவார், அதுக்குள்ளே காஃபி கொண்டு வந்து வச்சிடணும். காஃபி கொண்டு வந்து வைக்கலைன்னா அதோடு அவ்வளோதான். அவருக்கு ஒரு டீப்பாய், அந்த டீப்பாயில் எல்லாம் வைக்கணும், சாப்பாடு எல்லாம் ரெடியாக எடுத்து வைக்கணும், மூடி வச்சுருக்கணும். கரண்டி போட்டு மூடினான்னா முடிஞ்சிச்சு. கரண்டி மேலே இருக்கணும், மூடி கரெக்டாக இருக்கணும், ஏன்னா அதில் பூச்சி போயிடுமா. எங்கள் அப்பா எங்களை கொஞ்சம் நினச்சி அவ்வளோ டிசிப்ளின். டைமுக்கு இருக்கணும், டைமுக்கு செய்யணும், எல்லாத்தையுமே அப்படி கரெக்டாக இருக்கணும். அவருக்கு ஒரு சாசர் வைக்கணும், தட்டு பிளேட்டு ஒரு சாசர், எல்லாம் ஒரு தயிர் இல்லைன்னா பால் மூடி இருக்கணும், உப்பு இருக்கணும், தண்ணி இருக்கணும், தண்ணி மூடி இருக்கணும். செம்பில் தானே அப்போ நாங்கள் தண்ணி வைப்போம், அப்படி மூடி இருக்கணும், எல்லாம் க்ளோஸ் பண்ணி நீட்டாக இருக்கணும். அப்போ சாப்பிடுவார். ஏதாவது திறந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே தூக்கி அடிச்சிடுவார். எல்லாம் போய் இவ்வளோ அதை க்ளீன் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே பயந்துருவோம். நாங்கள் சின்ன பிள்ளைங்க பயந்து வளர்த்தாங்க. அப்பா வரனாரே மிலிட்ரி மேன் தான் வராருன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் நாங்கள் வளர்ந்தோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் இன்றைக்கி நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா அந்த டிசிப்ளினை கற்றுருக்கேன். அன்றைக்கி ஒருவேளை கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் அவர் அப்படி பண்ணதுனால டிசிப்ளினை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை கொடுத்தார். ஆமேன்னு சொல்லலாமா? ஒருவேளை அவர் எங்களுக்கு நடத்தின விதம் தப்பாக இருக்கலாம், ஆனால் சொல்லி கொடுத்த காரியங்கள் கரெக்டு. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் அவங்களுடைய வெளிப்பாடு வந்து தவறாக இருக்கலாம், ஆனால் சொல்லி கொடுக்கறது கரெக்டா, அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ நம்மளே நிதானித்து அறிய கற்றுக்கொள்ளணும். என்னுடைய ஹேபிட் எப்படி இருக்குது, என்னுடைய கேரக்டர் எப்படி இருக்குன்னு கற்றுக்கொள்ளணும். ஒரு தடவை ஒரு குட்டி பையன் ஸ்கூலில் அவங்க டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களாம், வாழைப்பழம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அதில் வாழைப்பழம் அப்படின்ச்சான். அவங்கெல்லாம் எங்கே இருந்தடா வர நீங்களாம் அப்படின்ட்டு, டேய் வாழைப்பழம் சொல்லு, வாழைப்பழம் அப்படின்னா. இவங்களும் சொல்லிக் கொடு வெறுப்பாயிட்டாங்க. சரி, நாளைக்கு உங்கள் அம்மா அப்பாவை யாரை கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு இப்போ முடிஞ்சிச்சு. அவனும் போய் அவங்க அப்பாவை கூப்பிட்டான். அவங்க அப்பா வந்தார். அவங்க டீச்சர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவனுக்கு அந்த ழகரமே வரமாட்டேங்குது, தமிழ்ன்றது அந்த ழகரம் அது வரமாட்டேங்குது. நான் வாழைப்பழம்னா வாழைப்பழம்னு சொல்கிறான்,
அப்படின்னு டீச்சர் சொன்னோன்னே சொல்லிட்டு இருந்தாங்களாம். நான் எவ்வளோ சொன்னாலும் அவனுக்கு என்ன பண்ணலை, வார்த்தைகளே வரமாட்டேங்குது. உடனே அவர் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்தார். அவங்க அப்பா கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, என்ன பண்ணுறதுங்க டீச்சர், பயக்க வைக்கமே அவனுக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னாராம். சொன்னோன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இப்போ எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஹெரிடிட்டிலேருந்து வர்றது, அப்போ அவங்க அப்பாக்கே அப்படி தான் வருதுன்னா அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன செய்யாது, வராது. ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் நமக்கு இருக்கவும் அந்த ஒரு கெட்ட குணம், ஆனால் பிள்ளைங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு நினைப்போம். அது எப்படிங்க? உங்களுக்கு இருக்கிறத உங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? தாயை போல பிள்ளை. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ சில காரியங்களை நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளணும். நம்ம குணாதிசயத்தில் என்ன மாற்றம் வரணும் என்பதை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அடுத்த காரியம் என்னன்னா, அந்த குணாதிசயம் மாறுறதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? எபேசியர் 4:31 எபேசியர் 4:31. சபை இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சபையில் கற்றுக்கொள்ளலாம் நம்ம. வாசிப்போம். எபேசியர் 4:31. சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. சத்தமா வாசிப்போமா? உங்களை விட்டு சொல்லுங்க, என்னை விட்டு நீங்க கடவது. இது எந்த கேட்டகரியில நீங்க வரீங்க என்பதை நீங்க நிதானிச்சு பாருங்க. சகலவிதமான கசப்பு, யார் மேலேயாவது இருக்கிற கசப்பு, அதெல்லாம் போகணும். கசப்போட இருந்தீங்கன்னா நீங்க பரலோகம் போகவே முடியாது. ஆண்டவர் எப்ப வேணா வரலாம். எல்லாரோட கூட சமாதானமா இருங்க. ஆமேன்னு சொல்லலாம். அதனால் இப்போவே யாராவது நம்மளை ஏதாவது பேசினா கூட, ஆண்டவரே இவங்களை மன்னிச்சிடுங்க, இவங்களுக்கு ஏதாவது நான் நன்மை செய்யணும்னா எனக்கு செய்கிறதுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். அந்த கிருபையை ஆண்டவர் கொடுத்துருக்குறேன். ஒரு காலத்தில் இந்த கசப்பெல்லாம் இருந்துச்சு, ஆனால் இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டிருக்காருன்ற தைரியமும் இருக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாமா? ஒரு சகோதரி, நான் சபையில் உங்களை மாதிரி விசுவாசியாக இருக்கும் போது ஒரு சகோதரி என்கிட்ட பழகி, நல்லத்தனமாக பழகி, என்னை பற்றி தீமையாக பாஸ்டர்கிட்ட போய் புறணி பேசி விட்டாங்க. ஏன்னா அந்த டைமில் என்னை பாஸ்டர் உயர்த்தி வச்சாருன்ற பொறாமையில். சபைக்குள்ளெல்லாம் நிறைய இருக்கும். ஹல்லேலூயா. நம்ம சபையில் அப்படி கிடையாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆனால் கொடுப்பான் பிசாசு உங்களுக்கு சிந்தனையை, நீங்கள் ஜெயித்து வரணும். அதுதான் சவால். கொடுக்க மாட்டான் நான் சொல்லவே மாட்டேன். நல்லா கொடுப்பான், நல்ல பொறாமையை கொடுப்பான், பெருமையை கொடுப்பான், எதிர்த்து நிற்க வைப்பான், இணங்குற இருதயத்தை தரமாட்டான். நீ மட்டும் தனியாக நில்லு, அவங்க சொல்கிறதெல்லாம் செய்யணுமா இப்படிலாம் சொல்லுவான். அதெல்லாம் செய்யக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? சரி, அப்போ பாருங்கள், அவங்க ரொம்ப எனக்கு தொந்தரவு பண்ணி ரொம்ப உபத்திரவம் கொடுத்துட்டாங்க. சொல்லாததெல்லாம் சொன்னதாக போய் அங்கே சொல்லி, அவங்க சொல்லிவிட்டு நாம் தப்பான காரியம், ரொம்ப கசப்பு அவங்க மேலே எனக்கு வந்துருச்சு. என்கிட்ட இவ்வளோ நல்ல ஒரு அப்படியே பேசி, எப்படின்னா கிளி மாதிரி பேசுவாங்க. அப்படியே பார்க்க ஆள் பயங்கர ஜைஜான்டி ஃபிகர், ஆனால் பேசுகிறது கிளி எப்படி பேசும், ரொம்ப சாஃப்டாக அப்படியே விட்டா நம்மளை அப்படியே ப்ளீஸ் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ஸில் பேசி, அப்படியே மயக்கிற ஒரு வாய்ஸ், அப்படி பேசிட்டாங்க. நான் சின்ன வயசு தெரியாத ஒன்றும் அந்த அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது, மாட்டிக்கிட்டேன் தெரியாமல். அந்த அம்மா கிட்ட பழகிருக்கவே கூடாது, எதிர்த்த வீடு. அதனால் சரி, அவங்க தான் வருவாங்க, இப்போ பாரு டெய்லி பார்த்து அப்படி பழகி காரியமெல்லாம் வித்தியாசமாக பண்ணிட்டாங்கன்னு எனக்கு மனசுக்குள்ளே கசப்பு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போய் பேசு. கஷ்டமாக இருந்தது. ஆண்டவரே, அவங்க எனக்கு எவ்வளோ அநியாயம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எனக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க. நான் நம்பினேன், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துட்டு என்னை எந்த மாதிரி பேசிட்டாங்க, நான் எப்படி ஆண்டவரை பேசுவேன்? ஆண்டவர் சொல்கிறார், இல்லை நீ போய் பேசு. ஆமேன்னு சொல்லலாமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ நீ போய் பேசணுன்னே சரின்னு ஒரு மீட்டிங் நடக்கும்போது நானே போய் பேசினேன். நான் பேசினா அவங்க இப்படி ஆடி போயிட்டாங்க, பயந்துட்டாங்க. ஏன்னா நான் பேசுவேன்னு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அன்னையோடு அவங்க அதோட நான் பார்க்கல. நாங்கள் கர்த்தர் அப்படியே வாழ்க்கையை மாற்றிட்டாரு. ஒருவேளை அன்றைக்கி பேசலைன்னா எனக்கு இன்னும் சோதனை பெருகியிருக்கும். அன்றைக்கி பேச வச்சாரு பாருங்க, எனக்குள்ளே இருக்க கசப்பு போயிடுச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா?
அப்புறம் இங்கே வேலைச்சேரி வந்தோம், வேலைச்சேரியில் ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சாரு. இன்றைக்கி இவ்வளோ சபையை ஆண்டவர் கிருபையாக நமக்கு இவ்வளோ பெரிய சபையை கொடுத்துருக்கிறாருனா, அன்னைக்கு அந்த அம்மா கிட்ட நான் கசப்பு அதை வச்சுக்கிட்டே இருந்திருந்தேன்னா எனக்கு இதெல்லாம் கிடச்சிருக்குமான்னு தெரியாது. ஆண்டவர் அப்படியே தலைகீழாக என் வாழ்க்கையை மாற்றி போட்டார். ஆனால் அதுக்கப்புறம் இங்கே வந்து ஊழியெல்லாம் ஆரம்பித்த பிறகு அவங்கள நினச்சி நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்குமே அவங்கள நினச்சி நன்றி சொல்ல ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்கிறார். அவங்க இல்லைன்னா, அந்த பெனினால் இல்லைன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சாமுவேல், இப்படிப்பட்ட ஒரு தரிசனம், இப்படிப்பட்ட ஆண்டவர் வெளிப்பாடை கொடுக்கிற ஒரு தலைமுறைக்கான ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிற ஒரு சபை, தேவனுடைய சபை எழும்பி இருக்கிறது முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். என் வாழ்க்கையில் பல காரியங்கள் இருக்கு. கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், இதுக்கெல்லாம் அர்த்தம் புரியும் நம்புறேன். கெட்ட வார்த்தை, அதான் தூஷணம். கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆரம்பத்தில் கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்கும். போக போக யாராவது கெட்ட வார்த்தை பேசினா நமக்கு கூசும், காதில் கேட்கவே முடியாது. ஒரு காலத்தில் நீங்கள் பேசியிருப்பீங்க, ஒரு காலத்தில் பேசுகிறவங்களோட இருந்திருப்பீங்க, அதை கேட்டு கேட்டு பழகிருக்கும். ஆண்டவருக்குள்ளே நீங்கள் வர 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 உங்கள் குணாதிசயம் மாற 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 நீங்கள் கர்த்தரை போல மாறிக்கிட்டு இருக்கீங்க என்பது உங்களுக்கே தெரியாத ஒரு அற்புதம் தெரியுமா? அது கிரைஸ்ட் லைக் லைஃப். ஆமேன்னு சொல்லலாமா? கிறிஸ்தவ போல மாறிக்கிட்டு இருக்கோம். நம்ம இயேசுவுக்கு சாயலாய் மாறுறதுக்காக தான் நம்ம குணாதிசயத்தை கர்த்தர் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஒரு நாள் தூஷணமா பேசினேன், ஒரு நாள் கோபமா பேசினேங்க நான். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் என்னை ரட்சிச்சாரு. நான் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும்தான் பேசுறேன்னு சொல்ற அநேக ஊழியர்கள் எழும்பி இருக்கிறாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, எல்லா துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. சில பேர் யாராவது விழுந்துட்டா பேசுகிற பேச்சு பார்க்கணுமே. எல்லா இடத்துலையும் இப்போ யார் பேச்சு பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, நான் பேர் சொல்ல விரும்பலை, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாமே, அவர் அப்படியா, எதுக்கு? நாம் நியாயந்திருக்கிறதுக்கு நம்ம யார்? நான் யாருக்கிட்டையும் இதை பற்றி எதுவுமே பேசலை. சபையில் எதை பேசியிருக்கேன்? அவர் பாட்டு பாடக்கூடாது எதுவுமே. அப்போவே எல்லாரும் சொல்லும் போது பாட்டு அவரோட பாட்டு இல்லைங்க, ஆண்டவருடைய பாட்டு, ஆவியானவர் கொடுத்த பாட்டு. ஆவியானவர் கொடுத்த கிருபை, அவர் ஃபேமஸ் ஆயிட்டார், அவ்வளோதான். அது நமக்கு தேவையில்லை. ஆண்டவர் அவரை தொடலாம், அவர் திரும்பி வரலாம், அவர் மன்னிக்கலாம். நம்ம யார் அவரை பற்றி பேசுறதுக்கு? ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் துர்குணம் மாற கடவுது. ஒருத்தர் விழுந்துட்டா சந்தோஷப்படுறீங்களா? இருதயத்தில் கர்த்தர் பார்ப்பார். உன் எதிராளியாக இருக்கலாம், உன்னை மண்ணை தூத்தி இருக்கலாம், உன்னை சபிச்சிருக்கலாம். என் வாழ்க்கையில் அதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்தேன். என் மண்ணை தூவி சபிச்சவங்கெல்லாம் அவங்களுக்காக நான் இருதயத்தில் ஜெபம் பண்ணணுமே தவிர அவங்களுக்காக நம்ம கசப்பு காமிச்சிடக்கூடாது. அவங்களுக்கு விரோதமாக அவங்க கீழே விழும்போது சந்தோஷப்பட்டுறக்கூடாது. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, கிரைஸ்ட் லைக் லைஃப். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கண்களை மூடி கலங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை போல மாறணும். ஆண்டவரே சத்தமாக சொல்லுங்க, உம்மை போல மாற எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஸோ 3 காரியம் நான் சொன்னேன். நம்பர் 1 வந்து அறிந்து கொள்ளணும், நம்ம குணாதிசயம் என்ன என்பதை அறிந்து கொள்ளணும். 2வது, எதில் நான் மாறணும் என்பதை ஒப்பு கொடுக்கணும். அட்மிட்டிங், knowing my character, admitting myself. என்னை நானே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து என்னை சரி பண்ணணும். 3வது, நான் மாறணும். இன்னைக்கு டாபிக்கே என்ன? நான் மாறினால். ஹல்லேலூயா. 3வது நான் மாறணும்னா என்ன செய்யணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். எடுத்து வாசிப்போம் ஒரு வசனம். சங்கீதம் 119, சங்கீதம் 119:71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். போதும். இது நம்ம திரும்பவுமா நம்ம இந்த வசனத்துக்கு வருவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-29 வாசிங்க. ரோமர் 8:28-29. அன்றியும்
அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறதற்கு முன் குறித்திருக்கிறார். எத்தனை பேர் முன் குறிக்கப்பட்டிருக்கீங்க? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா 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 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். நீங்க முன் குறிக்கப்பட்டதுனால தான் இந்த கேபா கிறிஸ்து சபைக்குள்ள வந்திருக்கிறீங்க. God has chosen you. You are something special. நான் வந்து தெளிவா சொல்ல முடியும், இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தர் வந்து ஒரு முன் குறிச்சிருக்கிறாரு. உங்க மேல ஒரு அழைப்பை வச்சிருக்கிற, திட்டத்தை வச்சிருக்கிறார். இல்லைன்னா நீங்க இங்க வரவே முடியாது. Hallelujah. God has a vital plan. பெரிய திட்டம், பெரிய பிளான். அதில் நமக்கு ஒரு பங்கு வச்சிருக்கிறார். அந்த பங்கை நம்ம சிறப்பாக செய்யணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ நம்முடைய கோல் என்ன இருக்கணும்னா, கிறிஸ்துவை போல நான் மாறணும். தட் இஸ் மை கோல், மை அல்டிமேட் கோல். அப்போ தான் ஆண்டவர் சொல்ல, உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சம் உனக்கு கொடுத்தேன், அதில் நீ எப்படி இருந்த? உண்மையாக இருந்த. இப்போ நிறைய கொடுக்க போகிறேன், வா சந்தோஷமாக பிரவேசின்னு சொல்ல போகிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தாவீதை பார்த்து அவங்க அண்ணன் சொன்ன, அந்த கொஞ்சம் ஆட்டை விட்டு நீ எங்கே வந்த அப்படின்னு கேட்டான் பாருங்க. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம கொடுக்குற அந்த கொஞ்சம் ஆடுகளை கரெக்டாக மேய்க்கிறதுக்கான கிருபையும் ஞானத்தையும் தகப்பன் தருகிறார். ஆமென். விபிஎஸ் வரப்போகுது. உங்களுக்குன்னு கொடுக்க போகிற அந்த பிள்ளைகளை கரெக்டாக மேய்க்கிறதுக்கான ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்குங்க. அந்த உங்களுக்கு கொடுக்குற அந்த 10 பிள்ளைங்களை கரெக்டாக ஆண்டவர்களை நடத்துகிற அந்த கிருபை உங்களுக்கு வந்துருச்சுன்னா போதும், ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யலாம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்போ இந்த ஹெரிடிட்டி, இந்த பாரம்பரியமாக உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் அப்பா அம்மா கிட்ட இருந்து, உங்கள் தாத்தா பாட்டி கிட்ட இருந்து, அப்படி காலங்காலமாக சந்ததியாய் வருகிற இந்த ஹெரிடிட்டி கேரக்டர் இயேசுக்குள்ள, கிறிஸ்துவுக்குள்ள, இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ள அது மாறிக்கிட்டே இருந்து கிறிஸ்துவை போல ஒரு குணாதிசயம் வரும்போது படுத்திடுவார் ஆண்டவர். நீங்களும் பூரணப்படுவீங்க. அப்போ கர்த்தர் எடுத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. இயேசுவை போல மாறலைன்னா இங்கே விட்டு போக மாட்டோம். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் த ஏஜ். சில சின்ன வயசாக இருக்கும். ஸ்தேவானுக்கு சின்ன வயசில் ஆண்டவர் மேலே அப்படி ஒரு கிரைஸ்ட்-லைக் கேரக்டர் வந்துருச்சு. முதல் ரத்த சாட்சியாய் கர்த்தருக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டான். சில பேருக்கு எவ்வளோ வயசானாலும் உலகத்தை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இன்னும் என்ன படலைன்னு அர்த்தம்? பூரணப்படலை. எத்தனை பேருக்கு விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய திட்டமே நம்மளை அவரை போல மாத்துறதுக்கு, அவர் சாயலுக்கு ஒப்பாய் நம்ம மாறணுன்றதான் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. பிறக்கும் போதே ஒரு மனுஷன் எப்படி பிறக்கிறான்னா, பாவத்தில் தான் பிறக்கிறான். சங்கீதம் 51:5 நேற்றே வாசிச்சோம் பாருங்க. அந்த சங்கீதம் 51:5, நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ஆமேன்னு சொல்லலாமா? பிறக்கும் போதே ஒரு பிள்ளை எப்படி தான் பிறக்குதான்? துர்குணத்தோடு தான் பிறக்குது. ஆமேன். நாங்கள் இப்படி சொல்லுவோம், பிகினர், பிரைமரி, சீனியர் அப்படின்னு வச்சுருப்போம். பிகினர் நம்ம குட்டி பிள்ளைங்க. அதுங்க என்ன பண்ணுன்னா, ஏதோ சக்கரை டப்பா மேலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை திறந்து சக்கரை அள்ளி போட்டுக்கிட்டு அதால் ஒழுங்காக க்ளோஸ் பண்ணவும் தெரியாது, அப்படியே வச்சுட்டு வந்துடும். அம்மா கேட்பா, சக்கரை எல்லாம் இப்படி இருக்கும், சாப்பிட்டியா சக்கரை, சுகர் சாப்பிட்டியா அப்படின்னா, இப்போ தான் ஒரு பாட்டெலாம் சொல்லி கொடுத்தாங்களே, ஈட்டிங் சுகர் பொய் சொல்லி கொடு அப்படின்றத ரைம்ஸாவே சொல்லி கொடுத்துட்டாங்க. சின்னதுலேயே அதுங்களுக்கு பதிஞ்சிருச்சு. தப்பு செஞ்சுட்டு என்ன சொல்லிடணும்? நோ அப்படின்னு சொல்லிடணும், பொய் சொல்லிடணும். ஓப்பன் யுவர் மவுத்னா தான் தெரியுது. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமாம். பிறக்கும் போதே எப்படி தான் பிறந்திருக்கு ஒரு குழந்தை? துர்குணத்தில் பிறந்துச்சு. அதுக்கு யாரும் சொல்லி கொடுக்கல, இது தப்பு இது கரெக்டு, அதுக்கே தெரியுது. ஆனால் அப்படியே ஃபுல்லாக சர்க்கரையெல்லாம் வச்சுக்கிட்டு அது வந்துடும். வந்தோடனே
அவங்க அம்மா பார்த்துட்டு சிரிப்பாங்க. ஏன்னா இதுக்கு பாரு பொய் சொல்ல தெரியல பாரு அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. சிரிச்சுட்டு அப்புறம் அந்த பிள்ளையை தட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளை. அந்த வளர்ந்த பிள்ளை என்ன பண்ணுன்னா வாயெல்லாம் தொடச்சிரும். ஆனால் மூடியை ஒழுங்காக மூட தெரியாது. அது அப்படி சும்மா அப்படி வச்சுட்டு வந்துடும். அப்போது நீ சாப்பிட்டியானா இல்லைன்னு சொல்லும். ஆனால் வீட்டுக்கு உள்ளே வந்து பார்த்தா என்ன இருக்கும், மூடி ஒழுங்காக மூடி இருக்காது, எறும்பு வந்துடும். அம்மா கண்டுபிடிச்சோம், சக்கரை தான் சாப்பிட்ருக்கேன். இல்லை ஒரு லட்டோ இல்லை பலகாரமோ வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெரிய சீனியர்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்ரும். லட்டு செஞ்சு வச்சுருக்கீங்க வச்சுக்கோங்க, நல்லா சாப்பிட்ரும். மூடி கரெக்டாக வச்சு மேலே எப்படி வச்சுருக்கீங்களோ அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும் தொடச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கும். இதில் எப்படி அம்மா கண்டுபிடிப்பாங்கன்னா, பாட்டில் நிறையா இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒன்றும் இல்லாமல் போச்சு. என்ன பிறகு தான் தெரியும், நீ தானே சாப்பிட்ருக்க எல்லா லட்டையும். அப்போ கூட அது என்ன செய்யும், உண்மையை சொல்லாது. அப்போ பிறக்கும் போதே பிள்ளைங்க எப்படி பிறந்துருச்சு, துர்குணத்தில் பிறந்துருச்சு. எல்லாருக்கும் ரட்சிப்பு தேவை, எல்லாருக்கும் குணாதிசயம் மாறணும். இயேசுவின் சாயல், கிறிஸ்துவின் சாயல் நமக்குள்ள வெளிப்படணும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸோ பாருங்க, how to develop the Christ-like character, building a Christ-like character. நம்ம வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து போல ஒரு குணாதிசயத்தை எப்படி நம்ம பில்ட் பண்ண முடியும், எப்படி நம்ம உருவாக்க முடியும், எப்படி நம்ம செயல்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா 3 காரியத்தை நம்ம பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 1:6 பார்ப்போமா? 1 தெசலோனிக்கேயர் 1:6 வேகமாய். மிகுந்த நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. ஆமென் சொல்லலாமா? இந்த வசனம் தான் ஆதாரம். கிறிஸ்துவ போல சாயல்ல நம்ம மாறுறதுக்கான ஆதார வசனமே இதுதான். இதுல இருந்து 3 காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம். நம்பர் 1, உபத்திரவம். சத்தமா சொல்லுங்களேன். ஆமென். உங்க குணாதிசயம் மாறுறதுக்கு ஆண்டவர் கையாளுகிற ஒரு டெக்னிக் என்னன்னா உபத்திரவம் வழியாதான். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு கோலியாத்து, தானியேலுக்கு சிங்கக்கெபி, யோனாவுக்கு பெரிய மீன், இப்படி சொல்லிட்டே போலாம்ல. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகுக்கு அக்கினி சூளை. உபத்திரவத்தின் கொகையில் ஆண்டவர் நம்மளை உருவாக்குறவர். நம்ம குணாதிசயம் மாறணும். நம்ம அழுது புலம்புனா மாறாது. சில உபத்திரவங்களை ஆண்டவர் அனுமதிப்பாரு, தானா மாறிடும், மாற வச்சிருவார் ஆவியானவர். 2வது, இது தெரிஞ்சிருச்சு, இந்த குணாதிசயம் எனக்கு இருக்கு, இது எங்க அப்பா கிட்ட இருந்து வந்தது, எங்க அம்மாட்ட இருந்து வந்தது, இல்லைன்னா தாத்தா கிட்ட இருந்து வந்தது, இல்லைன்னா அத்தை கிட்ட இருந்து வந்து ஏதோ ஒன்று, அது எனக்கு மாறணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா ஆவியானவருடைய உதவி. You can't do it alone. நான் என் குணாதிசயத்தை என் சாமர்த்தியத்தில் என்னோட செயல்பாட்டில் மாற்றிக்கொள்ளலாம் என்று கற்பனை காண வேண்டாம். அது நடக்காது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நீங்கள் எவ்வளோ தடவை ட்ரை பண்ணுவீங்க, ட்ரை பண்ணி விழுந்து போவீங்க, அப்புறம் அழுவீங்க. நான் இது மாறணும்னு நினைக்கிறேன், என்னால் மாற்றிக்க முடியல. You can't do it with your own strength, with your own belief. You can only do it by Holy Spirit. ஆவியானவருடைய உதவியின் மூலமாய் மட்டும்தான் உங்க குணாதிசயம் மாற முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த அழகா சொல்லப்படும் மிகுந்த உபத்திரவத்திலே. 2வது, பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு. போன வாரத்தில் எல்லாம் டூர் போனாங்க எங்கள் ஸ்கூலில். பசங்க எல்லாம் ஒரே சினிமா பாட்டை போட்டுக்கிட்டு, நல்ல வேளை நான் ஏர்பட் எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாம் டான்ஸ் ஆடுதுங்க, சினிமா பாட்டை போட்டு அந்த பஸ்ஸில் ஆட்டம் போட்டுட்டு வருதுங்க. நான் ஏர்பட்டை போட்டு ஃபாதர் பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டு வரேன். பக்கத்தில் ஒரு மேம் பார்த்துட்டாங்க, என்ன தாளம் போடுறீங்க, உங்களுக்கு தான் சினிமா பாட்டை கேட்க மாட்டீங்களே, தாளம் போடுறீங்கன்னா இப்படி காமிச்சிட்டு வச்சிட்டேன். என்ன கிறிஸ்டின் சாங்கா அப்படின்னாங்க. இன்னொருத்தவங்க பிடிச்சிட்டாங்க, என்ன மேம் சாமி பாட்டு கேட்குறீங்களா அப்படின்னாங்க. நீ வேற அமைதியார். உடனே மற்றவங்கெல்லாம், அவளும் கிறிஸ்டினா, நீயும் தான் இருக்கியே, அவங்க பாரு எப்படி இருக்காங்க பாரு, நீயும் தான் இருக்கியே அப்படின்னு அவங்கள கேட்டோம். அவங்க சொன்னாங்க, நம்ம ஸ்கூலுக்கு ஒரு சாமியார் போதும் அப்படின்னாங்க. என்ன சொல்ல வர, நான் நினச்சிக்கிட்டேன், ஒரு காலத்தில் இப்படி தானே இருந்தேன் ஆண்டவரே,
சினிமா பாட்டுன்னா அவ்வளோ பாடுவேன் ஒரு காலத்தில். அதுலேருந்து தூக்கி எடுத்துட்டிங்களே. இப்போ அது அருவருப்பாக இருக்குது. இப்போ அது கேட்க பிடிக்கல. அங்கேருந்து தான் இங்கே வந்தனால அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம்லாம் மாயைன்னு தெரியும் போது உண்மையான சந்தோஷத்தை வச்சிருக்கிற நமக்குள்ள எப்படி ஒரு ஜீவ தண்ணீர் புறப்பட்டு வரும் தெரியுமா? அவங்களாம் அந்த மாயையில உழன்று இருக்கிறாங்க. அதுல ஒரு சந்தோஷம் நினைக்கிறாங்க. அது வெறும் காணல் நீர். அது திவ்ய சந்தோஷத்தை, தெய்வீக ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது மட்டும்தான் the real joy you can experience. அந்த சந்தோஷத்தை யாரும் எடுக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. அந்த சந்தோஷத்துல நீங்க பாவம் பண்ணவே மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? ஆமென். மூன்றாவது, திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு. எப்படி உங்க குணாதிசயம் மாறும்னா, வசனத்தை வாசிக்க வாசிக்க, வசனத்தை தியானிக்க, வசனத்தை அதிகமா கேட்க உங்க குணம் மாறும். ஆண்டவர் க்ளீன் பண்ணுவார், கிளென்ஸ் பண்ணுவார். ஒருத்தர் சொன்னாராம், எதுக்கு சும்மா வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு எதுவுமே மாறல, வார பிரசங்கம் கேட்கிறோம் ஆனா ஒண்ணுமே மாறலையே. அப்போ ஒருத்தர் சொன்னாராம், ஒரு அழுக்கான ஒரு கூடை எடுத்துட்டு வந்து அந்த கூடையை தண்ணி திறந்து விட்டு 10 தடவை திருப்பி கழுவி எடுத்தா அந்த அழுக்கு கருப்பு போயிருச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம இருதயத்துல ஒட்டி இருக்க அந்த கருப்பு, அந்த தேவையில்லாத அழுக்கு, களிம்பு, அது திருவசனம் அப்படி ஊற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த வசனத்தை விதைக்க அதுக்குள்ளேருந்து அப்படியே ஒரு பரிசுத்தம், கிளென்லினஸ் உண்டாகும், க்ளீன் ஆயிரும். கரங்களை உயர்த்தி கரங்களையா சேர்த்து ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தாவீது சொல்றார், ஈசோப்புலால் என்னை கழுவும், அப்பொழுது சுத்தமாவே. இன்னைக்கு ஈசோப்பு வேணாம், நமக்கு இயேசுவின் ரத்தம் இருக்குது. நம்ம சுத்தமாகிறதற்கான ஒரு மகிமையான ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் நாள்ல அவருடைய உடம்புல இருந்து சிந்தப்பட்ட ரத்தம். இன்னைக்கு உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிற அந்த ரத்தம், விலையேற பெற்ற அந்த ரத்தம், அதுல கழுவி நம்ம சுத்தமாக முடியுங்க. அதுல கழுவ உங்களுடைய சாயல் மாறும். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன், என்னை பார்த்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அப்படியே ஏசப்பா வர மாதிரியே இருக்கு. நான் ஒரு ஃபீமேல் வேர்ஷன், ஆனாலும் என்னை பார்த்து சொல்லுவாங்க ஏசப்பா வர மாதிரியே இருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, அவர் நமக்குள்ள வரதுனால குணாதிசயம் மாறுறதுனால. பெனிஹின் தானே ஒரு தடவை கிட்டார் ஷாப்புக்கு போனாராம். கிட்டார்லாம் பார்த்துட்டு வாங்கிறதுக்கு எந்த கிட்டார் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு அந்த கடைக்காரங்கிட்ட எவ்வளோன்னு விசாரிச்சாராம். அந்த கடைக்காரன் அப்படி பார்த்துட்டு குதிக்க ஆரம்பிச்சாலாம், ஜீசஸ் இன் யுவர் ஐஸ், ஐ கேன் see Jesus in your eyes கத்தனா. நான் அவன் குடிச்சிட்டு, இவர்னா என்னடா நம்ம பாட்டுக்கு வந்தோம், சும்மா கிட்டார் சர்ச்சுக்கு வாங்கிட்டு போகலாமே, கிட்டார் கேட்க வரோம், இவன் என்ன குதிக்கிறான்னு சொல்லிட்டு சரின்ட்டு அவருக்கு ஓகே ஜீசஸ், ஐ குட் see ஜீசஸ், ஏசு உங்க கண்ணுக்குள்ள தெரியுறாரு, ஏசு உங்க கண்ணுக்குள்ள தெரியுறான்னு குதிக்கிறான் அவன் சந்தோஷத்துல. இவர் ஜெபிக்கல, இவர் பிரசங்கம் பண்ணல, இவர் பாட்டு பாடல, இவர் ஒன்றும் பண்ணல, ஜஸ்ட் போனாரு, ஒரு கிட்டார் வேணும்பான்னு விலை கேட்டாரு, அவன் குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் இவரெல்லாம் பேசிட்டு அப்படி வந்துட்டாரு. ப்ரேயர் பண்ண சொன்னானா, அவரும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டார். வந்து காரில் உட்காந்தும் போது சிரிச்சிட்டேன், ஆவியானவரே இந்த பையனை என்ன கிறுக்கு பிடிச்சிச்சா, கண்ணுக்குள்ளே போய் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்கிறானே அப்படின்னு ஒரு யதார்த்தியமாக ஆண்டர்கிட்ட பேசினாராம். அப்போ ஆவியானவர் சொன்னாராம், நோ, ஆண்டர் சொன்னார், நான் அவன் கூட தான் இருக்கிறேன், சம்டைம்ஸ் நான் எங்கே இருக்கிறேனோ ஜன்னல் வழியை எட்டி பார்ப்பேன் அப்படின்னாராம். கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலியா சொல்லலாமா? அப்போ நம்ம இமேஜின் பண்ண, நம்ம கண்ணுக்குள்ளே இயேசு இருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லலாமா? உங்கள் வாயில் அவர் இருக்கணும். ஆமேன். இங்கே ஒரு வாய், அங்கே ஒரு வேற வாயா என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஆமேன். இந்த வசனம் அருமையான ஒரு வசனம். அந்த வசனத்தை திரும்ப போடுங்க. 3 காரியம் உபத்திரத்தின் மூலியமா நம்ம குணாதிசயம் மாறும். 2வது, பரிசுத்த ஆவியின் மூலியமாய் குணாதிசயம் மாறும். 3வது, வேத வசனத்தின் மூலியமாய். உபத்திரத்தின் மூலியமா ஏற்கனவே சொல்லிட்டோம், உபத்திரப்பட்டது நல்லது, உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். தாவீது சொல்றார், உபத்திரவம் கஷ்டம் கெட்டதுன்னு சொல்ல முடியாது, நல்லது. அப்போஸ்தலர் 17:11, அப்போஸ்தலர் 17:11 நற்குணம். அப்போஸ்தலர் 17:11
அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையை வசனத்தை மனோவாஞ்சைனா ஆசையா வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா, ஓ இதெல்லாம் காரியமா, ஓ என் குணாதிசயம் எல்லாம் மாறணுமா, எனக்கு தெரியவே தெரியாதே, இத்தனை வருஷம் எந்த சபையிலையும் ஒருத்தரும் சொல்லி கொடுக்கலையே, என் குணாதிசயம் மாறியணுமா அப்படின்னு கற்றுக்கொண்டு இன்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை அண்டர்லைன், தினந்தோறும் வாரத்துல ஒரு நாள் இல்ல பிரதர் சிஸ்டர், மாசத்துல ஒரு நாள் இல்ல, அத்தி புத்தாப்புல இல்ல, அமாவாசைக்கு ஒரு நாள், ஆடிக்கு ஒரு நாள் இல்ல, தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்ததினாலே. தெசலோனிக்கேயர் அது ஒரு சபை, அந்த சபையில உள்ள விசுவாசிகளை பார்க்கிலும் நற்குணசாலியாய் செம்மையா வர்ஷிப் நடத்தினாங்க, செம்மையா பிரசங்கம் பண்ணாங்க, சூப்பரா ஊழியம் செய்யறாங்கன்னு சொல்லல, நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். நல்ல 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 தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த நற்குணம் தேவனுடைய வார்த்தையை நீங்க அலசி ஆராய்ந்து படிக்கும் போது உண்டாகிற ஒரு காரியம். ஆமென் சொல்லலாமா? You want to be a good character, read the Bible, go according to your Bible. ஆமென் சொல்லலாமா? சும்மா வசனத்தை படிச்சா மாத்திரம் போதாது, அதன்படி நடக்கணும். என் ஜனங்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்க. கெட் யுவர் ஓன் பைபிள். பைபிள் வாங்குங்க, காசு கொடுத்து வாங்குங்க. சும்மா ஓசியாவே எல்லாம் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க, விலைக்கரையும் கொடுத்து வாங்குங்க, அப்பதான் அதுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? 4 பேர் வீட்டில் இருந்துட்டு இல்லைன்னா 5 பேர் வீட்டில் இருக்கீங்கன்னா 2 பைபிளை வச்சு ஓட்டக்கூடாது. 2 ட்ரெஸ்ஸை வச்சா மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு விதவிதமாக வாங்கலை, ஒவ்வொரு செப்பல் ஷூ வாங்கலை, ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்குங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எங்கள் வீட்டில் பைபிள் எத்தனைன்னு கூட எண்ண முடியாது, அத்தனை பைபிள் இருக்கு. சும்மா இருக்கட்டும் செல்ஃபில் வைக்கிறது இல்லை, எடுத்து வாசிக்கணும். ஆமேன்னு சொல்லலாமா? நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். யாக்கோபு 1:21. யாக்கோபு 1:21. ஜீசஸ். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்து விட்டுனா ஒழிச்சு வச்சுட்டு இல்ல, ஒழித்து விட்டு உங்களை விட்டு அனுப்பிட்டு. ஆமேன்னு சொல்லலாம். சொல்லுங்க, சகல விதமான துர்குணத்தை. நல்லா சொல்லுங்க, சகல விதமான துர்குணத்தையும் ஒழித்து விட்டு. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, இதுதான் ஆக்ஷன். சொல்லுங்க, ஒழித்து விட்டு. அப்புறம் உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும், உள்ளத்தில் நாட்டப்பட்டதும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதாயும், ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமா இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேர்ட் வரும்போது இது எனக்கு தான் ஏற்றுக்கொள்ளுங்க, பக்கத்துல இருக்கிற நபருக்கு தான் நினைக்காதீங்க. வீட்டுக்கு போனா நீ இன்னைக்கு ஒன்னதானே பாஸ்டர் பேசினாங்க, உன்னை பத்தியே தான் சொன்னாங்க சொல்லாதீங்க. இட் இஸ் ஃபார் மீன்னு எடுத்துக்கோங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மற்றவங்களை நீங்கள் நியாயம் இருக்காதீங்க, உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் சொல்ற, முதல்ல உன் கண்ணில் இருக்கிற துரும்ப பாரு, மற்றவங்க கிட்ட இருக்கிறத நீ பார்க்காத, உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ எடுத்து போடுன்றாரு, விட்டு ஒழித்து போடு. ஆமேன்னு சொல்லலாமா? திருவசனம் தாங்க அதுக்கு நமக்கு நல்ல ஒரு மருந்தா இருக்கும். ஆமேன். கடைசியா எபேசியர் 5:9 உபத்திரவம், அப்புறம் வேத வசனம் பார்த்துட்டோம். இப்ப ஆவியானவர், ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? 5:9. ஆவியின் கனி, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இருக்கிறதுனால நம்ம கொடுக்கிற கனி சகல நற்குணத்திலும். ஆமேன்னு சொல்லலாமா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வரும்போது மட்டும்தான் நற்குணமே வரும். ஹல்லேலூயா. உங்க குணாதிசயம் மாறுறதுக்கு இந்த 3ம் முக்கியமானது. எந்த 3ம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? உபத்திரவம். 2வது பரிசுத்த ஆவியார். 3வது வேத வசனம். திரும்ப சொல்லலாமா? முதல்ல என்னது? உபத்திரவம். 2வது பரிசுத்த ஆவியார். 3வது வேத வசனம். நம்ம குணாதிசயங்களை மாற்றும். நீங்க பிறந்து உங்க குடும்பத்துல இருந்து வளர்ந்து இப்படியே நீங்க பரலோகம் போயிடவே முடியாது. குணாதிசயம் மாறி 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 பூரணப்பட்ட பிறகுதான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் என்ன விசுவாசிக்கிறேன், இயேசு வருகை சமீபமாக இருக்கு, நான் சாகும் போது பூரணப்பட்டுக்கிறேங்க, இப்போ நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறேன்னு நினைக்காம ஆமேன்னு சொல்லலாமா? அப்படியே அதை சேர்த்து வைக்கணும், இதை சேர்த்து வைக்கணும், இந்த உலகத்தில் சேர்த்து வச்சு அந்த கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டு போகாம
ஆத்துமாக்களை சேர்த்து வைங்க. பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷம் பெரிதா இருக்கும். ஹல்லேலூயா. இங்க 1000 வருஷம் நீங்க இருக்க போறதில்ல. ஆண்டவரோட யுக யுகமா நம்ம வாழ போகிறோம். பரலோக சிந்தை நமக்கு உண்டாகட்டும். எத்தனை பேர் விசுவாசிக்க என் குணாதிசயம் மாறணும்னு சொல்கிறவங்க எழும்பி நிற்பமா தேவ சமூகத்தில் எழும்பி நின்று, ஆண்டவரே என் குணாதிசயத்தில் ஒரு மாற்றம் வரணும் ஆண்டவரே, என் குணாதிசயம் இப்படியே இருக்கக்கூடாதுனாலாம் அடிக்கடி எனக்கு தெரியும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை போல் ஒரு கோபம் வருது, இல்லைன்னா சில துர்குணம் வருது தெரியும். நான் போய் எனக்கு கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுவேன், நான் இயேசுவின் சாயலில் இருக்கிறேன், கிறிஸ்துவை போல நான் இருக்கிறேன், அவங்க குணாதிசயம் எனக்கு வேணாம், எங்கள் அப்பா மாதிரி நான் சிந்திக்க வேணாம், எங்கள் அம்மா மாதிரி நான் சிந்திக்க வேணாம், இல்லை மூதாதையர் மாதிரி நான் சிந்திக்க வேணாம், நான் இயேசுவை போல இருக்கிறேன், இயேசு தான் எனக்கு தகப்பன், அவர் பரலோக தகப்பன், அவர் சாயல் என் மேல இருக்கிறது, அவரை போல நான் மாறுவேன் அப்படின்னு நான் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது கிருபை. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய மாத்தி இருக்கிறாரு. முற்றிலும் நான் தேறினேன்னு சொல்ல முடியாது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி அவர் எனக்கு வச்ச ஓட்டத்துல பவுல் சொன்னது போல பொறுமையோடு ஓடுகிற கிருபைய தகப்பன் கொடுத்திருக்கிறாரு. ஆமென். ஹல்லேலூயா. தைரியமா உங்களுக்கு சொல்ல முடிஞ்சதுன்னா, பல வருஷமா கர்த்தர் என்னை உருவாக்குனதுனால தைரியமா இன்னைக்கு உங்ககிட்ட பிரசங்கிக்கிறேன். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாமா? ஆண்டவரே, கிரைஸ்ட் லைக்னஸ் எனக்கு வேணும் ஆண்டவரே. கிறிஸ்துவ போல இருக்கிற சாயல் எனக்குள்ள வேணும் ஆண்டவரே. என்னை உருவாக்குங்கப்பா. உபத்திரவத்தை பார்த்து பயப்படாதீங்க. உபத்திரவப்பட்டது நல்லது. அவர் பிரமாணங்களை கற்றுக்கொண்டீங்க. உபத்திரவத்தின் மூலியமா தான் யோபு பொறுமையை கற்றுக்கொண்டார். உபத்திரவத்தின் மூலியமாய் தாவீது பல நற்குணங்களை கற்றுக்கொண்டார். குட் கேரக்டர் பர்சன் இன் பைபிள்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீது. அப்படி குணாதிசயம் அவ்வளோ நல்ல குணாதிசயமா இருக்கும். நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன், எப்படி தாவீதுக்கு அவ்வளோ நல்ல குணாதிசயம் இருந்திருக்கு. நம்ம வாழ்க்கையில அப்படிப்பட்ட குணாதிசயம் எனக்கு வேணும்ப்பான்னு சொல்லலாமா? ஒப்பு கொடுக்கலாமா? Thank you Holy Spirit. You can't do it by yourself. நீங்க தனியா இதை செய்து முடிக்க முடியாது. உங்களுக்கு ஆவியானோட உதவி கண்டிப்பா வேணும். நீங்க செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற சில காரியங்களை திருப்பி செஞ்சுக்கிட்டு விழுந்துக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் செய்யணும்னு நான் நினைக்கிறேன், எனக்கு தெரியுது, ஆனாலும் என்னால் அதை கரெக்டாக செய்து முடிக்க முடியலை. நான் தோத்து போயிடுறேன், ட்ரை பண்ணி விழுந்து போயிடுறேன், நான் ஏமாந்து போயிடுறேன். இந்த சிந்தனை உங்களுக்கு இருக்க ஆண்டவர் சொல்றாரு, சில நேரம் உபத்திரம் உங்களை உருவாக்கும், பல நேரம் ஆவியானவர் உங்களை உருவாக்குவாரு. ஆமென். இன்னும் பல நேரங்கள்ல வேத வசனம் உங்களை உருவாக்கும். வேத வசனம், புடமிடப்பட்ட வேத வசனம், நம்மளையும் புடமிடுகிற ஒரு வேத வசனம். அந்த வேத வசனம் நம்மளை உருவாக்கும். பாருங்க, அவ்வளோ அழகா. தேங்க்யூ அப்பா. நல்ல கண்களை மூடி ஆண்டவர் கொப்பு கொடுப்போமா? நன்றி நன்றி ஆவியானவர். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. அருமையான பாடல். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் சிந்தை மாறணும், கண்களை மூடி என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். சொல்லலாமா? என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும்,
பேச்சு மாறணும் ஐயா, பெருமை மாறணும். நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் கருணை நேசரே. நான் மாறவே உண்மையா யாரு பாடுறீங்களோ, உண்மையா ஆண்டவருடைய பிரசன்னம் இங்க நிரம்பி இருக்குது. உண்மையா நீங்க கேட்கிற ஒவ்வொருவரையும் உங்க இருதயத்தை தொட்டு அவர் குணப்படுத்துவார். உங்க இருதயத்தை தொட்டு அவர் சரி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் என்னை மாற்றி